எல்லா பொருளும் போச்சு சார். என் டிவி ஸ்பிட்டி கூட திருடிட்டு போயிட்டாங்க சார். அத கூடவா? ஆமா சார். ஆச்சி புக்கெல்லாம் இருக்கா? நீங்க சொல்லுங்க. சரி நாளை கழிச்சு வாங்க என்னன்னு பார்க்கலாம். சரிங்க சார். எல்லாம் காணாம போயிருக்கு. என்ன டிவி சைக்கிள் வரல. ஹீரோல வச்சிருந்த 10,000 பணத்தை காணோங்க. எழுதிட்டேமா, போங்க கண்டிப்பா கிடைக்கும். அலைய வேண்டாம் போங்க. என்னங்க? நீ என்னம்மா சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர மாட்டேனா? போ சொல்றேன்ல போ. நம்ம வீட்ல இருந்தா களவு போச்சு. இல்லையட்டையா, பாதுகாப்பா இருக்கும்னு நான் தான் அக்காவையும் பள்ளிக்கூடம். போ நீ வரிசையில் நின்று கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. போ ஏட்டையாண்டே பேர். சம்மோ பாண்டி. ஏமா காணாம போன பொருள் எல்லாத்தையும் எழுதி முடிச்சா? ஐயோ ஐயா. வணக்கம்யா. ஏய் வணக்கம் சார். என்னையா இவ்வளோ கூட்டம்? சார் நேற்று ராத்திரி பிரசிடென்ட் பிரச்சனை மட்டும் இல்லை சார், ஊருக்குள்ள களவு வேற போயிருக்கு. அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. என்னையா சொல்ற? யார் பண்ணது? அது யாருன்னு தெரியல சார், இனிமேல் தான் விசாரிக்கணும். சண்முக பாண்டி, நீ போய் அண்ணாச்சி கூட்டு வா. சரி சார். சார் நான் வேணா வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு பிரஸ்ஸா வந்துடட்டா? போய் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு வா. அது வரைக்கும் ஜட்ஜ் வெயிட் பண்ணுவாரு. போயா செல்லதுரை, நீங்க இங்கே இருந்து திருட்டு கேஸ் அட்டன் பண்ணுங்க. வாயா. வாங்க அண்ணாச்சி வாங்க. அண்ணாச்சியை கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைக்கிற அளவுக்கு போயிருச்சே. யோ, ஒரே நல்ல ஊருக்குள்ள எப்படியா இவ்வளவு திருட்டு நடந்துச்சு? இல்ல சார் விசாரிச்சிடுறோம். என்னமோ போங்கயா. யோ நிறுத்து, பின்னாடி வா. என்னப்பா இங்க என்ன பண்றீங்க? என்ன சார், என்ன விஷயம்? அம்மா நேற்று ராத்திரி எங்க போயிருந்தீங்க? என்ன சார் ஊருக்குள்ள திருட்டு நடந்ததால எங்களை சந்தேகப்படுறீங்களா? நல்ல கோயில்ல இருந்தோம், இப்படி பாலடைஞ்ச மண்டபத்துக்கு அமிச்சிட்டாங்க. இப்ப நீங்க ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறீங்களா? அதையும் பண்ணுங்க சார். யோ அதுக்கே இப்படி கோவப்படுற? விடுங்க சார், நல்ல பசங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க சார். ஏன்பா திருடனை மட்டும் எங்கேயாவது பார்த்தா கொஞ்சம் தகவல் கொடுங்கப்பா. சரிப்பா. இந்த நேரத்தில் எங்களை எங்கேயா கூட்டிட்டு போற? அமைதியா வாங்க, எல்லாம் உங்க பாதுகாப்புக்கு தான். எல்லா பொருள் வைக்க முடியல, பாதி பொருள் அப்படியே இருக்கு. இது உங்களுக்கு, பாஸ்க்கு. சரி 6 பேருக்கு. இந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாஸுக்கு. மறுபடியும் பாஸுக்கு. கிராமத்தை சார்ந்தவர்களே, பேரன்
கொள்ளுங்கள். அவரவர் பொருள்களை அவரவர்களே பாதுகாத்துக் கொள்ளவும். மேக்சிமம் நாங்களும் ஹெல்ப் பண்ணுகிறோம். களவு போன பொருள்களை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பொருள்கள் இன்னும் 24 மணி நேரத்தில் கண்டுபிடித்து கொடுக்கப்படும். இது போர்பந்தல் காவல்துறை அறிவிப்பு. பேரன்பு மிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, ஊருக்குள் திருட்டு பயம் அதிகமாக இருப்பதால் யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் சொன்னேன்ல, உன் லைஃப்ல இந்த மாதிரி ஊரே பார்த்துருக்க மாட்டேன். ஆமா, தாலி கட்டினதுல இருந்து இந்த ஊரை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் பார்க்க போறேன் இல்லை. கமான். மெதுவா. ஓகே. வாங்க 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 எப்படி இருக்கீங்க வாங்க. அத்தை? நல்லா இருக்க மாப்ள. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டீங்க. அன்னைக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது, அதான் அர்ஜென்ட்டா கிளம்பிட்டோம். வாங்க மாமா எங்க? உட்காருங்க. மாமா குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க, காப்பி போட்டுறேன். என்னங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க மாப்ள, வாமா. சொல்லியிருந்தா பஸ் ஸ்டாப்புக்கே வந்திருப்பேன்ல. இல்லை மாமா, பைக்ல வந்துட்டோம். ஓ, பைக்லையா? உட்காருங்க. பைக்கா எங்க வச்சீங்க? வெளியே வாசல. ஏன் மாமா? ஐயையோ, என்னங்க? இங்கே தான் வச்சு மாமா. என்ன மாலை மட்டும் கிடக்குது? தூக்கிட்டாங்க மாப்ள. என்ன மாமா, புது வண்டி நம்பர் கூட போடல. அதெல்லாம் அவங்க தான் போட்டுக்குறாங்க. ஏன் மாப்ள நகையெல்லாம் போட்டு பொண்ணை கூட்டு வந்திருக்க? உங்களை எப்படி பாதுகாப்பா ஊருக்கு அனுப்ப போறேன்னு தெரியலையே. என்னங்க என்னாச்சு? பின்னாடி இறங்கிட்டாங்க. என்னமா சொல்ற? மாப்ள நகை அடிக்க வந்துட்டாங்க. நீ ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க முடியாது. வாங்க, எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷன் போயிரும். நீ யாரும் எழுமா, நீ செருப்பை போடுங்க. உண்டா? குடு, குடு. வா. சீக்கிரம் வாங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஒன்னும் புரியலையே. எவன் மனசுல என்னென்ன இருக்கு சொல்ல முடியலையே. அவரை கொடியில அரளி காயா மனசு தாங்கலையே. அட அவரவர் செயலுக்கு ஆயுசு இருக்கு, உலகம் அறியலையே. கூட வரும் நிழல கூட நம்ப முடியலையே. எதையும் கூட்டி கழிக்கும் மூளையால நிம்மதி கிடைக்கலையே. சின்ன சின்ன தீப்பொறிதானே காட்ட கொளுத்துது. அட சின்ன சின்ன நடக்குது. என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஒன்னும் புரியலையே. அட எவன் மனசுல என்னென்ன இருக்கு சொல்ல முடியலையே. என்ன கடிக்க வரியா? நாயே. என்னடி தெலுங்கு படம் பாத்தியா? பொடி போகுறா. கேஸ திறந்து விட்டு என்னையாடி கொல்ல பாக்குற? அதுக்கு முன்னாடி ஒன்ன கொன்னுடுறேன்டி. ஒன்ன கொன்னுடுறேன். ஆமாடி, தாண்டா டப்பி. நான் உன்னை கொல்லனா நீ என்ன கொன்னுடுவே. வாடி, ஓடி விதைச்சது எல்லாம் மரமா முளைக்கும். விதைச்சதை பொறுத்து பரிசா கிடைக்கும். பேச்சுங்க எல்லாம் காத்துல இருக்கும். மூச்சுக்கு கூட எதிரொலி இருக்கும்.
ரெட்ட கண்ணை படைச்சி வச்சு ஒன்ன மட்டும் பார்க்க வச்சான். ஒத்த மனச படைச்சி வச்சு மொத்தமாக குழம்ப வச்சான். கடலை போல வாழ்க்கையப்பா முத்து கொஞ்சம் பா, அதில் உப்பு அதிகம் பா, அது புரிஞ்சா போதுமப்பா. ஏய் மாப்ள இந்த பக்கம் வாங்கயா, இன்னும் ஊருக்குள்ள சுத்தி தெரியுங்க. வாயா சீக்கிரம். அந்த பக்கம் திரும்பிடாத, அவனை பார்க்காதயா. ஏய் பக்கம் வாங்க வாயா. ஏட்டையா 1-2 வீட்டில் தின்னா பரவாயில்ல, ஊர் ஃபுல்லாக திடீர்க்கானுங்க. இது என்னமோ பெரிய கூட்டமாக இருக்கும் போல இருக்க. என்ன கூட்டம்? நான் ஏட்டையாவா எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் வீட்டில் கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா அங்கே எவ்வளோ பெரிய ஆளுங்க. சே விடுங்க ஏட்டையா, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். சீக்கிரம் வாங்க. வா வா வா. நல்ல வேலை ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டோம். காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. யாரு? என்னாச்சு? சம்ம பண்ணி ஊருக்குள்ள 4-5 பேர் இவங்களை துரத்திட்டு வராங்கப்பா. இவங்களை பாதுகாப்பா சேர்த்து விட்டுறணும்ப்பா. சார் ப்ளீஸ் சார், காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். சின்னச்சாமி உங்களை யார் விரட்டுறா? யாரையா கண்டது? அவன் மூஞ்சிய துணியை புத்திக்கிட்டு வந்துருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்க வந்துட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஏட்டையா சைடுல நில்லுங்க. விஜயகுமார் அப்படி போங்க. எஸ்ஐ சார் நீங்க எப்படி வாங்க. நாம தான் இவங்களை பத்திரமா கூட்டு போகணும். என்ன எல்லாரும் கையை பிடிங்க. கை குடியா பார்த்து போங்க. வாங்கடா பாப்பா. சீக்கிரம் கிளம்புங்கப்பா. இந்த நகையெல்லாம் பார்த்துக்கிட்டு உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது. சீக்கிரம் போங்க. பஸ் வரும். மாதிரி மாதிரி ரொம்ப பண்ணி அந்த பஸ்ஸை மாதிரி சீக்கிரம் ஓடுவா. சீக்கிரம் ஓடு. சீக்கிரம் வாங்க சீக்கிரம். நம்ம ஊரை சிங்கப்பூர் வரைக்கும் கேவலப்படுத்தி போட்டாங்க. ஏறுங்க ஏறுங்க. இதுல ஏறி அப்படியே சிங்கப்பூருக்கு போயிருங்க. ஊர் முன்ன மாதிரி இல்ல மாப்ள, ரொம்ப மாறி போச்சு. இங்க இந்த ஊர் பக்கம் என் மணி போயிடுச்சு, என் ஜுவல்ஸ் போயிடுச்சு, என் பைக் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. வாழ்க்கை என்பது அளவாயிருக்கும், வாழ்ந்தாதாண்டா அழகாயிருக்கும். முகத்துக்கு மேல வேஷம் இருக்கும், மனசுங்க பூரா நாகம் சிரிக்கும். வட்டம் அதுல சதுரம் இருக்கும், சதுரம் அதுல வட்டம் இருக்கும். பள்ளம் என்பது தலைகீழ் சிகரம், எட்டி பாரு உனக்கும் புரியும். கஷ்டம் தாண்டா வாழ்க்கையோட வாத்தியாரப்பா, நீ வாழ்ந்து பாரப்பா, அது உனக்கும் புரியுமப்பா. மாலைய பொரியல் தங்கமே வாடா என் செல்லம். வணக்கம் தம்பி, ஒரு முக்கியமான விஷயம். வணக்கம். நம்ம ஏரியாவில் தண்ணி வரவே இல்லை. சரி 2 வாரம் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்கிட்ட சொன்னதெல்லாம் ஒரு நல்ல மனுவா எழுதி அதில் 500 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி என்கிட்ட கொண்டாந்து கொடுங்க. நான் தாலுக்கா ஆஃபீஸில் கொடுக்குறேன். தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் போகும், அங்கேருந்து செக்ரட்டரியேட் போகும். செக்ரட்டரியேட்லேருந்து மந்திரிக்கு போனோன்னே அவங்கெல்லாம் உட்காந்து படித்து பார்த்துட்டு ஒரு கையெழுத்து போட்டு திருப்பி செக்ரட்டரியேட் அனுப்புவாங்க. அங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வருமா, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து தாலுக்கா ஆஃபீஸ் வருமா, தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து எங்கிட்ட வந்தோன்னே நாங்கெல்லாம் உட்காந்து பேசி என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறோம். சரிதானே? ரைட்டு. என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்னும் புரியலையே. எவ மனசுல என்னென்ன இருக்கு சொல்ல முடியலையே. அவர கொடியில காயா மனசு தாங்கலையே. அட அவரவர் செயலுக்கு ஆயுசு இருக்கு உலகம் அறியலையே.
என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்னும் புரியலையே. அடையவன் மனசுல என்னென்ன இருக்கு சொல்ல முடியலையே. காளியப்பா உன் கம்ப்ளைண்ட் எழுதியாச்சு, போயிட்டு வா. உனக்கு என்னம்மா பிரச்சனை சொல்லு. என்னங்க இப்படி ஆயிட்டீங்க? நீயா? ஐயோ மன்னிச்சிரு. நீ வாங்கடா வாங்கடா. எப்படா இருக்கீங்க? என்னடி தலையில் என்ன கூட தேய்க்காம இருக்க? என்ன பண்ற? சரி எப்படி இருக்க? நாங்க நல்லா தான் இருக்கோம். நீங்க தான் இப்படி ஆயிட்டீங்க. டேய் ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறீங்களடா? ஒழுங்கா படிக்கணும் என்ன? வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சு. முதல்ல சாப்பிடுங்க. வரமாட்டேண்ணா. சாப்பிட்டீங்களாடா? வேலை வேலை வேலை. வை வை வை. என்ன கொண்டு வந்திருக்க? உங்களுக்கு பிடிக்குமேனு தலைக்கறி குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. தலைக்கறியா? வை வை வை, நிறைய வை. தலைக்கறி சாப்பிட்றீங்களாடா? ராமசாமி தலையை எடுத்துட்டேயா, என்ன கைது பண்ணுங்க. பார்த்தீங்களா கோபால் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு? நம்பவே முடியலங்க. என்னையா? யோ என்னையா அது? அது ஒன்றும் இல்லை சார், அது ஒரு கொலைக்கேஸ் சார். எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா சார்? என்ன கோபால் இப்படி பண்ணிட்டார் சார்? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போல வந்தேன். இந்த வருஷம் ஜனாதிபதி அவார்டு கொடுக்குற விஷயமா கலெக்டருங்க வரணுங்கிறாரு. என்ன பண்ணலாம் சார்? கலெக்டரை வர சொல்லுங்க சார். ஊர் இப்படி இருக்கும்போது அவர் வர சொல்லி என்ன பண்ண போறீங்க? இல்லை சார், கெட்டுப்போன ஊரை மாற்றுறதுக்கு இது ஒன்று தான் சார் வழி. அவரை வர சொல்லுங்க சார். நாங்கள் ஊர் மக்கள்கிட்ட பேசிக்கிறோம். எந்த பிரச்சனையும் வராது சார். இந்த வருஷமும் எங்கள் ஊருக்கு தான் ஜனாதிபதி அவார்டு கிடைக்கணும் சார். ஏற்கனவே வாங்கின அவார்டை எவன் தூக்குனானே தெரியல. அந்த திருட்டு பையன் எங்கே இருக்கானே தெரியலையே. இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? பாஸ் அது ப்ரோக்ராம் பாஸ். சாரி பாஸ். இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஊரில் தான் எல்லாத்தையும் திருடிட்டுமே, வேற என்ன இருக்கு? பக்கத்து ஊர் போனால் ஒரு கை பார்க்கலாம் பாஸ். அந்த ஃப்ளவர் கிராமே வச்சுங்க. நம்ம இயக்கத்தை சேர்ந்தவங்க 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணலாம்? நீங்கள் பாட்டுக்கு கலெக்டரை வர சொல்லிட்டீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஊர்க்காரங்கிட்ட பேசுவோம். ஊர் இப்போ இருக்கிற நிலைமையில நம்ம சொன்னால் கேட்பாங்களா? கேட்குறாங்களோ கேட்கலையோ, ஊர் இப்படியானது காரணம் நம்ம தானே. ஏதோ ஒரு சின்னதாக கேஸை பிடிச்சி ஸ்டேஷனை தக்க வைக்கலாம்னு நினச்சி செஞ்சோம். ஊர் மக்கள்கிட்ட நம்ம செஞ்ச தப்பெல்லாம் எடுத்து சொல்லுவோம். நம்ம ஆரம்பித்து வச்ச பிரச்சனை நம்மளே முடிச்சிருவோம். என்ன நடந்தாலும் சரி, நாம் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். ஏட்டையா, நம்மளை அடிச்சே கொண்டு போடுவானுங்க. அப்படி அதுதான் நடக்கணும்னா நடக்கட்டும். நாம செஞ்ச தப்புக்கு அதுவே பிராயசித்தமாக இருக்கும். என்ன ஏட்டையா எல்லாரையும் கூட்டு வச்சுட்டு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. அவனுக்கு 1008 வேலை இருக்குல்ல. உங்கள்கிட்ட நாங்கள் விளையாண்டுட்டு இருக்க முடியாது. இப்போ இங்கே ஊர் மக்கள்லாம் கூடி இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இப்படியே நிலைக்கணும். ஏற்கனவே என் பொருளை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதை கண்டுபிடிக்க காணோம். நிலைக்கணும் தொலைக்கணும்ட்டு. கொஞ்சம் பொரியா. நம்ம ஊர் இவ்வளவு மோசமானதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை. நாங்கள் தான். சரி,
அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறோம். அப்ப ஏட்டி அவ தூக்குல போட்டுருவோம். சரியான தீர்ப்பு தான். பாத்தியாப்பா? மறுபடியும் நம்ம ஊர் நல்ல ஊரா மாறணும். அது உங்க கையில தான் இருக்கு. அப்ப பிரசிடென்ட்டை நீங்க தான் குத்துனீங்களா? அது நாங்க இல்லப்பா. ஊருக்குள்ள திருநது நீங்க தானா? இல்லப்பா. ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடக்க நாங்க தான் காரணம். ஏட்டையா ஆமான்னு சொல்லுங்க, இல்ல இல்லைன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நாங்க இல்ல ஆனா நாங்க தான் என்ன ரொம்ப தியாகி ஆயிரதானே போ. நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. நாங்க தான் தப்பு பண்ணோம். சரியா, உங்க பிரச்சனை எல்லாம் விடுங்க. எங்களை என்னத்துக்கு வர சொன்னீங்க அதை சொல்லுங்க முதல்ல. யோ நிறுத்துங்கயா. இந்த வருஷமும் சிறந்த கிராமம்னு ஜனாதிபதி அவார்டு கொடுக்குற விஷயமா கலெக்டர் நம்ம ஊருக்கு வராரு. அவர் வந்துட்டு போற வரைக்கும் எல்லாரும் ஒத்துமையா இருந்தீங்கன்னா அது நமக்கு நல்லது. இதுதான் நம்ம ஊர் பழையபடி ஆறதுக்கு கடைசி வாய்ப்பு. என்ன சொல்றீங்க?